அநியாயங்கள், எவ்வளவு அட்டூழியங்கள் தமிழகத்தில் நடைபெற்றது. இந்த ஓரிரை இப்படியான மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு காலத்தில் நாமும் நம்பியவர்கள் தானே. இஸ்லாத்திற்கு எதிரான, தௌஹீதுக்கு எதிரான இப்படிப்பட்ட நம்பிக்கைகளில் நாமும் ஒரு காலத்தில் இருந்தோம். குர்ஆனை வாசிக்கின்ற பொழுது, நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது, இதுவெல்லாம் தௌஹீதுக்கு எதிரானது, ஓரிரை கொள்கைக்கு எதிரானது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை நம்புவதை போல் உலகத்தில் யாரையும் எந்த பொருளையும் நம்பக்கூடாது என்கிற அந்த கொள்கையினுடைய உறுதி நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது, தர்கா தவறு, தாயத்து தப்பு, தட்டு தகடு அவற்றையெல்லாம் நம்புவது தவறு, சூனியத்தை நம்புவது தவறு, கந்திருஷ்டியை நம்புவது தவறு, இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரானது. ஜோசியத்தை நம்புவது தவறு, இஸ்லாத்திற்கு எதிரானது. தரிகா என்கிற பேரில் முஸ்லிம்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ இவைகள் தவறு. புரியுறமா இல்லையா? புரிஞ்சுதானே வந்திருக்கிறோம். இதே அதிலேயே உழன்று கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் புரிய மறுக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிற ஏகத்துவத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை எப்படி உருவாக்கினார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு அதி சிறப்பான ஆற்றல் சக்தி இருப்பதாக ஒரு தவறான நம்பிக்கை மேலெழுந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தவறு என்று பிரச்சாரம் செய்தார். அல்லாஹ் மேல வைக்கிற நம்பிக்கை யார் மேல வைக்க கூடாது என்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாநாட்டில ஓரிரை கொள்கையில் ஒன்றிணைவோம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓரிரை கொள்கை என்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைத்திருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ களிமா நம் முன் எடுத்து சொல்கிற கொள்கை. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவனாக ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் நம்புகிறோமோ அந்த ஆற்றல்களில் எதுவும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் யாருக்கும் இல்லை. இந்த நம்பிக்கையை, ஏகத்துவ கொள்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலையும் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு இந்த கொள்கை தான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா முஸ்லிம்களும் ஓரிரை கொள்கையில் இணைய வேண்டும் என்று நாம் ஏன் சொல்கிறோம்? காரணம், இந்த கொள்கை இருந்தால்தான் அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக அங்கீகரிக்கிறான். உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ முஸ்லிமுக்கு ஏகத்துவ கொள்கை முக்கியமானது. உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அந்த உடலுக்கு எவ்வித மதிப்பும் இல்லையோ அதுபோல்தான் ஏகத்துவ கொள்கையிலிருந்து ஒரு முஸ்லிம் விலகிவிட்டால், ஒரு முஸ்லிமிடத்திலே இந்த ஏகத்துவ கொள்கை இல்லை என்றால் அல்லாஹ் அவனை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. அவனுக்கு மதிப்பில்லை. அவனுக்கு மதிப்பில்லை என்பது மாத்திரமல்ல, அவன் இந்த உலகத்தில் எத்தனை வருட காலம் தொழுதிருந்தாலும் சரி அவனுடைய தொழுகைக்கு மதிப்பில்லை. எத்தனை வருட காலம் நோன்பு நோற்றிருந்தாலும் அவனுடைய நோன்புக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பில்லை. அவன் ஏனைய நல்ல பணிகளுக்காக, நன்மையான காரியங்களுக்காக தம்முடைய பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்திருந்தாலும் அந்த தர்மங்களுக்கு மதிப்பில்லை. நாம் இந்த உலகில் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் கூலியை பெற வேண்டும் என்று நம்பி என்னென்ன நற்காரியங்களை செய்கிறோமோ அந்த எல்லா நற்காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் ஒரு மதிப்புமிக்க ஒன்றாக போய் சேர வேண்டும் என்றால், அந்த அமல்கள் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் ஏகத்துவ கொள்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வலகத் ஊஹிய இலைக் வ இலல்லதீன மின் கப்லிக், நபியே உமக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம், உமக்கு முன்பு வாழ்ந்த தூதர்களுக்கு நாம் வஹி அறிவித்திருக்கிறோம், இறை செய்தி அறிவித்திருக்கிறோம். என்னவென்று? லஇன் அஷ்ரக்த லயஹபத்தன் அமலுக், நீ அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டால், ஏகத்துவ கொள்கையை விட்டுவிட்டால், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயலில் ஈடுபட்டு விட்டால் உங்கள் அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். இதுதான் உங்களுக்கு நான் சொன்ன செய்தி. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த தூதர்களுக்கும் இந்த செய்தியை நாம் சொன்னோம். அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் முஸ்லிம்கள் அனைவரும் ஓரிரை கொள்கையில் உறுதியாக ஒன்றிணைய வேண்டும். இல்லாவிட்டால் மறுமை நாளிலே அவர்கள் மிகப்பெரிய கை சேதத்தை சந்திக்க நேரிடும். இந்த உலகில் அவர்கள் அல்லாஹ்வை நம்பி செய்த அத்தனை நற்காரியங்களையும் இழக்க வேண்டியது வரும். அது மட்டுமல்ல, நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சுவனத்தில் நுழைய வேண்டும் என்றால் இந்த ஏகத்துவ கொள்கை அவசியத்திலும் அவசியமானது. எப்போது மறுமை நாளில் நரகத்தின் வேதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம்?
நரக வேதனையிலிருந்து நம்மை காக்கின்ற கேடயமாக ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கைதான் விளங்குகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரத்தை பற்றி திருக்குர்ஆன் ஏராளமான செய்தியினை சொல்கிறது. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமூக மக்களுக்கு ஓரிரை கொள்கை எடுத்து சொல்கின்ற பொழுது ஒரு செய்தியினை குறிப்பிட்டார்கள். இரண்டு பிரிவாக நாம் இருக்கிறோம். ஒன்று ஏகத்துவ கொள்கையில் இருப்பவர்கள், இன்னொன்று ஏகத்துவ கொள்கையில் இல்லாதவர்கள். அல்லாஹ்வை மட்டும் நம்பி, அல்லாஹ்வை மட்டும் உதவி தேடி, அல்லாஹ்விற்கு மட்டும் எல்லா விதமான வணக்கங்களையும் செலுத்தக்கூடிய ஒரு கூட்டம். இவற்றிலிருந்து விலகி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, இணை கற்பிக்கக்கூடிய இன்னும் ஒரு கூட்டம். இப்ராஹிம் நபி சொல்லுகிறார்கள், ஃபையுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அமன். இரண்டு பிரிவினரில் எந்த பிரிவு, எந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தது? இப்ராஹிம் நபியினுடைய பிரச்சாரம். அந்த மக்களிடத்திலே இந்த கேள்வியினை எழுப்புகிறார்கள். ஃபையுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அமன். இரண்டு பிரிவுகளில் எந்த பிரிவு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தது? அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின். யார் அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொண்டு தங்களுடைய நம்பிக்கையில் அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறார்களோ, உலாயிக லஹுமுல் அமன், அவர்கள்தான் பாதுகாப்பு பெற்றவர்கள். வஹும் முஹ்ததூன், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். மறுமை நாள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டுமா? நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா? இறைவனின் கோப பார்வையிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் உங்க ஈமான்ல அநியாயத்தை கலக்காதீங்க. அங்கே அநியாயம் என்று குறிப்பிடப்படுவது எது? நபிகள் நாயகம் மிக தெளிவாக விளக்கினார்கள். திருக்குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை ஓதி காண்பித்து அருமை சஹாபாக்களுக்கு, நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை கற்பித்தல் தான் மிகப்பெரிய அநியாயம். அப்ப இணை கற்பித்தல் என்கிற அநியாயத்தை நம்முடைய ஈமானில், இறை நம்பிக்கையில் கலக்காமல் இருக்கின்ற பொழுதுதான் மறுமை நாளில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இதைத்தான் நூஹ் நபி பிரச்சாரம் செய்தார்கள். இதைத்தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம். திருக்குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்துகிற அத்தனை இறை தூதர்களும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கணுமா? தௌஹீதை நிலைநாட்டுங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் கொண்டு போய் நிறுத்தாதீங்க, இந்த கொள்கையில் அனைவரும் ஒன்றிணைவோம் வாருங்கள் என்பதுதான் அத்தனை இறை தூதர்களின் பிரச்சாரம். இன்னும் ஒரு செய்தியினை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். மறுமை நாள்ல அல்லாஹ் பல்வேறு நபர்களை நரகத்திற்குள்ளே தள்ளுகிறான். அதில் சில தொழுகையாளிகளும் அடக்கும், அதில் சில முஸ்லிம்களும் உள்ளடங்குவார்கள். இந்த உலகத்தில் பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்களும் நரகத்திற்குள்ளே செல்வார்கள். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறான். அல்லாஹ் அனுமதி வழங்கும் பொழுது நபிகள் நாயகம் பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ் நாடுகின்ற பொழுது நபிகள் நாயகத்தின் பரிந்துரையை அல்லாஹ் ஏற்பான், அங்கீகரிப்பான். நபிகள் நாயகம் வருகிறார்கள், சஜிதாவில் விழுகிறார்கள். மறுமையில் நடைபெறக்கூடிய நிகழ்வு, சஜிதாவில் விழுகிறார்கள். குறிப்பிட்ட சில மக்களை நரகத்திலிருந்து காக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ் தான் நாடுகின்ற அளவிற்கு நரகத்திலிருந்து ஒவ்வொரு பிரிவினரையாக எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நரகத்தில் இருப்பவர்களை அல்லாஹ் எடுத்து எடுத்து போடுறான். சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். நரக வேதனையிலிருந்து அல்லாஹ் காக்கின்றான். அப்படி வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டாவது முறை கேட்கின்றேன், அப்போதும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். மூன்றாவது முறை, நான்காவது முறை, ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் பரிந்துரையை ஏற்கின்ற பொழுது நரகத்திலிருந்து ஒரு கூட்டத்தினை எடுத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யா ரப்பி மா பக்கிய ஃபின் நாரி இல்லா மன் ஹபஸஹுல் குர்ஆன். இப்போது நரகத்தில் மீதம் இருப்பவர்கள் யார் தெரியுமா? குர்ஆன் தடுத்தவர்களை தவிர, குர்ஆன் தடை செய்தவர்களை தவிர இப்போது நரகத்தில் வேறு யாரும் மீதம் இருக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒவ்வொரு முஸ்லிம்களும் கவனிக்க வேண்டிய வார்த்தை. அல்லாஹ்
தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தி நரகத்திலிருந்து பல்வேறு நபர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கப் பெறாதவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய கோபம் இன்னும் இருக்கக்கூடிய நபர்கள் யார்? மா பக்கிய ஃபின்னார் இல்லா மன் ஹபஸஹுல் குர்ஆன். குர்ஆன் யாரை தடுத்து விட்டதோ, சொர்க்கம் செல்லக்கூடாது என்று குர்ஆன் யாரை தடை செய்து விட்டதோ அவர்களை தவிர வேறு யாரும் நரகத்தில் இல்லை. அவங்க மட்டும் நரகத்தில் கிடப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை பார்வை கிடைக்காது. குர்ஆன் யாரை தடை செய்கிறது? யார் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வதை குர்ஆன் தடை செய்கிறது. இந்த நபி மொழியோடு இணைத்து நீங்கள் அந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மை யுஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பித்து விடுகிறாரோ, ஓரிரை கொள்கையிலிருந்து விலகி விடுகிறாரோ, ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். குர்ஆன் தடை செய்தால் இணை வைப்பு என்கிற செயலில் ஈடுபட்டு விட்டால், அல்லது ஒரு முஸ்லிம் தம்முடைய நம்பிக்கையின் அளவில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் அவர் சொர்க்கம் செல்வதை குர்ஆன் தடை செய்கிறது. அவர்களை தவிர மீதமுள்ள பல்வேறு நபர்களுக்கு அவர்கள் ஏனைய பாவங்கள் செய்திருந்தால் கூட, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஏனைய குற்றங்களை செய்திருந்தால் கூட அல்லாஹ்வுடைய கருணை பார்வை கிடைத்து ஒரு காலம் அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள். அந்த நிலை இணை வைப்பில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு கிடைக்காது. அப்படின்னா முஸ்லிம்கள் விளங்கணுமா இல்லையா? நம்முடைய மறுமை வாழ்வை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் நீங்கள் தொழுகிறீர்கள், நோன்பு நோக்கிறீர்கள், பல லட்சங்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போறீங்க, இன்னும் பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறீர்கள். இதையெல்லாம் பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சந்திக்க வேண்டாமா? அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு முறையாக கூலி பெற்று சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நாடி விரும்பித்தானே இதில் நாம் ஈடுபடுகிறோம். இணை வைப்பு இருந்தால் சொர்க்கம் செல்வது தடை செய்யப்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய கருணை பார்வையிலிருந்து, அல்லாஹ் நம்மின் மீது இரக்கம் கொள்வதிலிருந்து இந்த இணை வைப்பு தடுத்து விடுகிறது. அந்த இணை வைப்புல முஸ்லிம்கள் இருக்கலாமா? அதனால தான் சொல்கிறோம், ஓரிரை கொள்கையில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒன்றிணைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடப்பிலே முஸ்லிம்கள் தௌஹீதுக்கு மாற்றமாக ஓரிரை கொள்கைக்கு மாற்றமான பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். பல காரியங்கள் அவர்களிடத்தில் ஈடுபடு இருக்கின்றது. நம்பிக்கையின் அளவிலையும் செயல்பாட்டின் அளவிலையும் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்கிற இந்த கொள்கைக்கு மாற்றமா பல்வேறு இணை வைப்பு செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். தர்காக்களுக்கு செல்கிறார்கள், அங்கே போய் சஜிதா செய்கிறார்கள், அங்கே போய் துவா செய்கிறார்கள், குழந்தை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். தமிழகம் முழுக்க பல்வேறு பகுதிகளில் பள்ளிவாசல்களுக்கு இணைய தர்காக்கள் இருக்கிறது. அங்கே முஸ்லிம்கள் செல்கிறார்கள். அங்கே யாரோ ஒரு மகான் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக நம்பி அவரிடத்தில் போய் பிரார்த்தனை செய்கிறார்களே, அவரிடத்தில் தங்களுடைய நோயினுடைய நீங்குமாறு துவா செய்கிறார்கள். இதை இணை வைப்பு என்பதை முஸ்லிம்கள் புரிய வேண்டாமா? அப்ப அல்லாஹ் என்பவன் யார்? உனக்கு ஒரு கஷ்டம்னா தர்காவுக்கு தான் போவேன், உனக்கு குழந்தை வேண்டும் என்றாலும் தர்காவுக்கு போய் அந்த மகானிடத்தில் தான் கேட்பாய், உன்னுடைய நோயினுடைய நீங்க வேண்டும் என்றால் அதற்கும் தர்கா, அதற்கும் அந்த மகான் தான் உனக்கு வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ் தானப்பா கேட்கணும். உன்னுடைய துன்பம் சிறியதோ பெரியதோ, தலை போகிற காரியம் என்றாலும், எப்பேற்பட்ட துன்பம் என்றாலும் அந்த துன்பத்தை முறையிட வேண்டியது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு மாற்றமா அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிடத்தில் போய் எப்படி முறையிட முடியும்? அப்படி முறையிட்டால் நம்முடைய கோரிக்கைகளை அவர்கள் செவிமடுப்பார்களா? நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றவர்கள் பதிலளிப்பார்களா? நம்முடைய துன்பத்தை போக்குவதற்கு அவர்கள் ஆற்றல் பெற்றவர்களா? குழந்தை வேணும்னு நிறைய பேர் போய் கேட்கிறாங்க தர்காவுக்கு போய். இன்றைக்கும் பல்வேறு ஊர்களில் அவ்வப்போது தர்கா கந்தூரி கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது குழந்தை வேணும்னு கேட்கிறாங்க. அவர் யாரு? அந்த ஊர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மகான் யாரு? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தா அவருக்கே குழந்தை இல்லை. அவருக்கே குழந்தை இல்லை. அங்க போய் மகானே அவுளியாவே எங்களுக்கு குழந்தையை தாங்க, இன்னும் சில பேர்களுடைய நோயினுடைய நீக்குங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அவருடைய வரலாறு என்னன்னு பார்க்கிறோம். அவர் மௌத்தா போனதே நோய் நொடியில தான். இவங்க எப்படி நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள்? இப்படியாக தர்கா வழிபாட்டில் மக்கள் மத்தியில் இணை வைப்பு இருக்கிறது. இது ஓரிரை கொள்கைக்கு எதிரானது.
தாயத்து கட்டுவது ஓரிரை கொள்கைக்கு எதிரானது. அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை ஒரு அற்ப கயிற்றின் மீது, சிறிய தகடின் மீது வைப்பதா? நமக்கு ஏற்பட்டிருக்கிற நோயை கையில் கட்டி இருக்கிற அந்த தாயத்தை நீக்கி விடுமா? கையிலேயோ இடுப்பிலேயோ ஏதேனும் ஒரு தாயத்தை நாம் கட்டி தொங்க விட்டு விட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமும் நம்மை அணுகாது. இதற்கு பிறகு நம்முடைய வாழ்வில் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே வந்த பிரச்சனை நீங்கிவிடும். இப்படி நம்புவது அல்லாமல் வைக்க வேண்டிய நம்பிக்கை ஒரு அற்ப பொருளின் மீது வைப்பதாகாதா? அப்ப நம்முடைய நம்பிக்கை தான் என்ன? நமக்கு துன்பத்தை தருபவன் அல்லாஹ், துன்பத்தை நீக்குபவன் அல்லாஹ். இப்படி ஒரு முஸ்லிம் நம்பணும். அல்லாஹ் மாதிரி நம்மளுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் வேறு எவருக்கும் இல்லை, அப்படி நம்பணும். அதை விட்டுப்பட்டு நம்முடைய கையில் ஒரு கயிறை கட்டிவிட்டால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பமெல்லாம் விலகிவிடும் என்று நம்பினால் இது அல்லாஹ் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு அற்ப பொருளின் மீது வைப்பது தானே. மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் சிலை வடிவத்தில் போய் வேண்டினார்கள். லாத்து, உஸ்ஸா, மனாத் என்று பல சிலைகளை உருவகப்படுத்திக் கொண்டு தங்களுக்கு மழை வேண்டும் என்றாலும் அந்த சிலைகளத்தில் போய் கேட்பார்கள். தங்களுக்கு உணவு வேண்டும் என்றாலும் அந்த சிலைகளத்தில் போய் கேட்பார்கள். அதைத்தான் ஷிர்க், ஓரிரை கொள்கைக்கு எதிரானது என்று அல்லாஹ் கண்டித்தான். சிலைக்கு பதிலாக இங்க பொருள் தானங்க மாறுது. அங்க லாத்து, உஸ்ஸா, மனாத் என்ற சிலைகள் இருந்தது, இங்கே தர்காக்கள் இருக்கிறது, சமாதிகள் இருக்கிறது. அந்த சமாதிகள்கிட்ட போய் நீங்க கேட்குறீங்க. கையில ஒரு அற்ப கயிறு, அந்த கயிற்றில் போய் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறீர்கள். அல்லாமல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை சமாதிகளின் மீது வைக்கிறீர்கள். அல்லாமல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை அற்ப கயிற்றின் மீது வைக்கிறீர்கள். இதுதான் ஷிர்க், இணை வைத்தல். இது வெளிப்பார்வையில் சாதாரண நம்பிக்கையாக தெரியும். சொர்க்கம் செல்வதை தடுக்கக்கூடிய மாபாதக செயல், நம்முடைய மறுமை வாழ்வை நாசமாக்கக்கூடிய கேடுகட்ட செயல். முஸ்லிம்களின் வணக்க வழிபாடு, அவர்களுடைய மறுமை வாழ்வு நாசமாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இணை வைப்பிலிருந்து முற்றாக விலகி வாருங்கள் என்று சொல்லுகிறோம். அதே போன்று முஸ்லிம்களின் செயல்பாடுகளிலே ஓரிரை கொள்கைக்கு எதிரான முக்கியமான அம்சம், இன்றைய காலகட்டத்திலையும் தொடரக்கூடிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா? இந்த தரீகா, சூஃபிசம், இந்த பேரில் செயல்படக்கூடிய நிகழ்வுகள். ஒரு காலத்தில் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. 80களில் 90களில் எல்லாம் தரீகாக்களினுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் கொடிகட்டி பறந்தது. எங்கு பார்த்தாலும் தரீகா, எங்கு பார்த்தாலும் தரீகாக்களினுடைய அடையாளங்களாக பச்சை நிறத்திலான கொடிகள், அதன் பேரில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், வழிபாடு என்கிற பேரில் தரீகாவையே பல குரூப்பா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் வச்சிருக்கிறத பார்க்கணுமே. ஷாதுல்வியா தரீகா, காதிரியா தரீகா, நக்ஷபந்தியா, நூரியா, சுகர் வருதியா. பேரை பாருங்க, சுகர் வருதுங்கிறான், கன்ஃபார்ம்ங்கிறான். சுகர் வருதியா, இதுக்கு பேர் தரீகாவுக்கு பேரா? நூற்றுக்கணக்கான தரீகாக்கள் தமிழகத்திலேயும் இத்தகைய தரீகாக்கள் மறைமுகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தௌஹீத் பிரச்சாரம் வீரியம் எடுப்பதற்கு முன்பு ஆங்காங்கே வீரியத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருந்த இந்த தரீகாக்கள் இப்போதும் ஆங்காங்கே அமைதியான முறையில் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கு. நீங்க வாங்க, தரீகாங்கிற பேர்ல இவங்க சொல்வது என்ன? இஸ்லாம்ங்கிறது குர்ஆன் ஹதீஸ், இதான் ஷரியத்து. இவங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமா இஸ்லாத்துல இல்லாத, இஸ்லாத்திற்கு புறம்பான பல்வேறு கதைகளை, கப்சாக்களை சொல்லணும். அதை யாரும் கேள்வி கேட்க கூடாது. அதற்கு இவர்கள் கண்டுபிடித்ததுதான் தரீகா. ஷரியத்து மட்டும் இஸ்லாம் இல்லை, ஹக்கீகத் இருக்கு, மாரிஃபத் இருக்கு, தரீகத் இருக்கு. அப்படின்னா என்னன்னு போய் கேளுங்க, ஒரு பையில விளக்கம் சொல்ல மாட்டான். என்னப்பா இது ஷரியத்து தான் நமக்கு தெரியும். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜன். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு ஷிர்ஆ, ஒரு ஷரியத்தை நாம் வழங்கி இருக்கிறோம். அவங்க எப்படி செயல்படணும், எப்படி வாழணும், எது அவங்களுக்கு ஹலால், எது அவர்களுக்கு ஹராம், அவர்கள் செல்ல வேண்டிய பாதை எது, எல்லாவற்றையும் உள்ளடக்கி சொல்லக்கூடியதான் ஷரியத். இன்றைக்கு நம்முடைய ஷரியத் எது? குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் என்ன சொல்கிறது, எந்த பாதையை காட்டி தருகிறது, அதில் ஒரு முஸ்லிம் பயணிக்கணும். நபி அல்லாஹ்வும் நமக்கு எதை கற்றுத் தந்தார்கள், அந்த பாதையில் நாம் பயணிக்க வேண்டும். இவற்றை தவிர்த்து வேறு எந்த பாதையும் முஸ்லிம்களுக்கு தேவையில்லை. ஆனால் இவர்கள் ஷரியத்தெல்லாம் பத்தாது, அல்லாஹ்விடம் நெருக்கம் பெற வேண்டுமா, ஒரு ஆன்மீக ரீதியான உயர்வு நிலையை அடைய வேண்டுமா, அதற்கு ஹக்கீகத் என்று இன்னொரு நிலை இருக்கிறது, அதற்கு அடுத்த நிலை மாரிஃபத்து, அதற்கு அடுத்த நிலை தரீகத்து.
இதெல்லாம் படிப்படியா தனித்திருந்து தவம் இருந்து உலக ஆசைகளை எல்லாம் துறந்து உலகத்தின் இன்பங்களின் மீது பற்றற்று ஒரு மெய்தீக நிலை, ஒரு ஞான நிலையை அடைந்தவர்கள் தான் அந்த தரீக்கத்தின்படி முஸ்லிம்களை வழிநடத்த முடியும். அதைத்தான் நம்ம ஷேகுமார்கள் இவங்க அதுக்குன்னு ஆட்களை நியமிச்சிருப்பார்கள். குத்துபு நாயகம் இருக்கிறாங்க, கௌஸ் நாயகம் இருக்கிறார்கள், முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறார், ஷாவுல் அமீது பாதுஷா இருக்கிறார், இன்னும் பல்வேறு விதமான பெண் இறை நேசர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆத்தங்கரை செய்தலி ஃபாத்திமா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பக்கம் கடலோரம் ஆளும் பீமா இருக்கிறார்கள். இவங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய ஞான நிலையை சொல்லி தருவார்கள். அவர்கள் பாதையில் நாம போகணும். இஸ்லாத்தில் இல்லாத பல்வேறு கதைகளையும் கப்சாக்களையும் சொல்வார்கள். தரீக்காவில் போய் சேர்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நான் உனக்கு என்ன சொல்லித்தரணும் அதுதான் இஸ்லாம். அதையெல்லாம் நீ குரான்ல இருக்கா கேட்கக்கூடாது, ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்கக்கூடாது. இப்ப கேட்கறதா இருந்தா நீ தரீக்காவில் இருந்தே போயிரு, உனக்கு தரீக்கா சரிப்பட்டு வராது. இப்படித்தான் அவர்களுடைய பிரச்சாரமே இருக்கின்றது. பாருங்களேன், சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுமே குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை என்று ஏனைய ஹதீதுகளை நேரடியாக பார்த்துவிட்டு தரீக்காக்களுள் உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுமே குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை என்று யாராவது சொன்னால் அதுதான் முழு குர்ஆன் அல்ல, அதுதான் இஸ்லாம் அல்ல. இது குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்காண்டு தரீக்கத்தில் உள்ளவர்கள் சிந்தித்தால் இப்பவே தரீக்கத்திலிருந்து போயிருங்க. தரீக்கா என்ன? இதுதான். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது மௌத்தானவர்களோடு அவர்கள் பேச வேண்டுமா? பேசி இருக்கிறார்கள். மௌத்தானவர்களை அவர்கள் ஹயாத்தாக்க வேண்டுமா? ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். தரீக்கா என்ன? இதுதான். அல்லாஹு தஆலா இதுதான் தரீக்கா. மௌத்தானவர்களை எழுப்பணுமா? எழுப்பி இருக்கிறாங்க. இருக்கிறவரை திடீர்னு மௌத்தாக்கணுமா? மௌத்தாக்கி இருக்கிறாங்க. அல்ல அப்படிலாம் பண்ண முடியாத. குர்ஆன்ல அதுக்கு ஆதாரம் இல்லையே. நீ தரீக்காவில இருந்து வெளியே போ. குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கக்கூடாது, ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்கக்கூடாது. குர்ஆன் மட்டுமா இஸ்லாம்? ஹதீஸ் மட்டுமா இஸ்லாம்? அதை தாண்டி ஏராளமான ஞானங்கள் இருக்கிறது. அதைத்தான் நாம் தரீக்கத்தில் அடைகிறோம். அந்த தரீக்கான என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அப்ப எப்படி முஸ்லிம்களை வழிகெடுக்கிறார்கள்? இன்னும் பாருங்க எந்த அளவுக்கு இவர்கள் மறுமை நாள்ல குத்துபு நாயகம் வருவாங்களாம். ஒரு கதை சொல்றாரு பாருங்க. இந்த கதையெல்லாம் குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு தான் தரீக்கா. தரீக்காங்கிற போர்வையில போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அவர் சொல்லக்கூடிய சம்பவத்தை கேளுங்க. மைதானத்துல அந்த இக்கட்டான நிலைமையில மஹ்ஷர் மைதானத்துல அந்த இக்கட்டான நிலைமையில நாங்க சொர்க்கமா நரகமா என்று பயந்து இருக்கிற நேரத்துல குத்துபு நாயகம் வருவாங்க, ரிஃபாய் நாயகம் வருவாங்க, ஷாதுல் நாயகம் வருவாங்க, காஜா முயினுத்தீன் சிஸ்தி நாயகம் வருவாங்க, ஷாவுல் ஹமீத் நாகூரி நாயகம் வருவாங்க ரலியல்லாஹு அன்ஹும். அவர்களை பின்தொடர்ந்த எல்லா ஷேகுமார்களும் வருவாங்க. எல்லாம் ஆஜராக அங்க ஒரு மாநாடு நடக்குது. இந்த நாயகம்லாம் அங்க வந்துருவாங்க. அதெல்லாம் சரிதாப்பா, எல்லாம் வந்து தானே ஆகணும். மஹ்ஷர் மைதானத்தில் நபிமார்கள் வரணும், நபிமார்களை பின்பற்றிய மக்கள் வரணும், கல்லை வணங்கியவர்கள் சூரியனை வணங்கியவர்கள் அனைவரும் வருவார்கள். அனைவரும் இறைவன் விசாரிக்கக்கூடிய விசாரணை நாளில் இறைவன் கேள்வி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஆனா இவர் சொல்ற கதையை பாருங்க. வந்து அவங்களோட சங்கையான கையால ஒவ்வொரு கவர் எங்களுக்கு தருவாங்க. இது கவர் தர்றாங்க மறுமையில. காகித துண்டு மாதிரி என்ன சரி ஒன்ற தருவாங்க. தந்தா இது உங்களோட ஹக்கு. ஆனா எங்ககிட்ட தான் இருந்தது. பார்த்தா என்ன, இவ்வளவு காலமும் அவர் குத்துபு நாயகத்திட பேர்ல ஓதின ஃபாத்திஹாவும் யாசீனும் போட. அப்படி எது வருது இப்ப மறுமையில? குத்துபு நாயகம் கௌசு நாயகம் எல்லாம் வந்துடுறாங்களா? அவங்க தரீக்காவின்படி நடக்கிற மக்களை எல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு துண்டு பேப்பர், ஒரு சீட்டு தந்துருவாங்களாம். அந்த சீட்ல என்ன இருக்குமா? அவங்க பேர்ல ஓதக்கூடிய ஃபாத்திஹாவும் யாசீனும் அதுல இருக்குமா. ஆனா எங்ககிட்ட தான் இருந்தது. பார்த்தா என்ன, இவ்வளவு காலமும் அவர் குத்துபு நாயகத்திட பேர்ல ஓதின ஃபாத்திஹாவும் யாசீனும். நீங்க ஓதினது எனக்கொண்டும் பெரிசா கிடைக்கணும் என்று எனக்கு ஆசை இல்ல. நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆனால் நீங்க என்ன நினைச்சு இதை செஞ்சீங்களே, எனவே இதனால் உங்களுக்கு பத்திரம் பண்ணி வச்சேன், உங்களுக்கு காப்பாத்தி வச்சேன் என்று ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய ஷேகுமார்கள் அந்தந்த தரீக்கத்து முரீதுகளுக்கு மஹ்ஷர் மைதானத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது எப்படிப்பா முடியும்? மஹ்ஷர் மைதானத்தில் வந்து கொடுக்குறாங்களாம். அது முடியுமா? மஹ்ஷர் மைதானம் என்ன விளையாட்டு கிரவுண்டா?
அவங்கவுங்க குரூப் ஆட்களை எல்லாம் தேடி பார்த்துருந்தா வாங்கப்பா உங்களுக்கு சீட்டு. எப்படி இவர்கள் மறுமையை இவர்கள் எப்படி நம்புகிறார்கள்? மறுமை என்பது எப்படிப்பட்ட ஒரு நாள்? அத்தனை இறை தூதர்களும் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், இறைவா காப்பாற்று இறைவா காப்பாற்று என்று இறை தூதர்களை அஞ்சி நடுங்கக்கூடிய நாள். விசாரணையை துவங்குவதற்கு முன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் செல்வோம், அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள் என்போம். என்னால் பேச இயலாது, நானே உலகத்தில் இறைவனுடைய ஒரு கட்டளையை மீறி இருக்கிறேன், எந்த முகத்தோடு அல்லாஹ்விடத்தில் நான் பேசுவேன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள். இப்ராஹிமே அல்லாஹ்விடத்தில் பேச மாட்டீர்களா? பரிந்துரை செய்ய மாட்டீர்களா? அல்லாஹ்விடத்தில் போய் நான் பேசுவதால் நான் என்னுடைய வாழ்க்கையில் 3 பொய்களை சொல்லி இருக்கிறேன். அது நம்ம அளவுகோலின்படி பார்த்தா பொய்யே இருக்காது, பொய்யே இல்லது. ஆனா இப்ராஹிம் நபி பயப்படுறாங்க, அந்த 3 பொய்யை சொல்லியதற்கே நான் படாத பாடு, என்னுடைய அது குறித்த நிலை குறித்து நான் அஞ்சு கொண்டிருக்கிறேன். எப்படி நான் அல்லாஹ்விடத்தில் போய் பேச முடியும்? தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் முழு வாழ்வையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருக்கடியான நேரத்தில் அவர்கள் சொன்ன 3 பொய்களுக்காக மறுமையில் மஹ்ஷர் பெருவழியில் அல்லாஹ்வை அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இவங்க வாழ்க்கை முழுக்க பொய்யை அடிப்படையாக கொண்டு இவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் வருவாங்க, சீட்டு தருவாங்க, உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போவாங்க. எப்படி முடியும்? அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து நம்மால் தப்பித்து விட முடியுமா? அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா? இது மட்டும் இல்லைங்க, இவர்கள் தரீக்கத் என்கிற பெயரில் முஸ்லிம்களை இப்படித்தான் வழிகேட்டிற்கு அழைக்கிறார்கள். உனக்கு தொழுகை தேவையில்லை, வழிபாடு தேவையில்லை, முக்தி நிலையை அடைந்து விட்டால் போதும். முக்தி நிலையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தானே நாம் ஹல்கா நடத்துகிறோம், திக்ர் மஜ்லிஸ்கள் நடத்துகிறோம், ராத்திபு மஜ்லிஸ்கள் நடத்துகிறோம். அதில் வந்து பங்கெடு, அவையே உனக்கு போதும். இந்த கதை தான். நீ ஹல்கா திக்ர்ல பங்கெடுத்து விட்டால், திக்ர் மஜ்லிஸ் ராத்திபு மஜ்லிஸ்ல பங்கெடுத்துட்டா நாயகம் வருவாங்க, சீட்டு தருவாங்கன்னு நம்பிட்டு இருக்கிறான். அந்த ஹல்கா திக்ர் ராத்திபு மஜ்லிஸ் இதில் இவர்கள் செய்யக்கூடியது என்ன? வணக்க வழிபாட. ஹல்கான்னு ஒன்று கூடி, திக்ர் மஜ்லிஸ்னு ஒன்று கூடி குர்ஆனை படிப்பாங்களா? நபிகள் நாயகத்தின் செய்திகளை ஹதீஸ்களை படிப்பார்களா? ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அவர்களுக்கு எது அனுமதிக்கப்பட்டது, எது தடை செய்யப்பட்டது, மார்க்க சட்டங்களை விளக்கி சொல்வார்களா? ஒன்றும் கிடையாது. திக்ர் மஜ்லிஸ் என்று அழைப்பார்கள். பள்ளிவாசல்லையோ ஒரு இடத்தையோ ஏற்பாடு செய்து அழைத்து விளக்கையெல்லாம் அணைச்சிருந்தது. எழுந்திருக்கப்பா, எல்லாரும் எழுந்திருங்க, கையை பிடிங்க, திக்ரு செய்வோமா? என்ன திக்ரு? ஹூ 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 ஹூ. இது சொன்ன வெளியிலிருந்து பயந்து உள்ள வந்துருவாங்க. என்னையா இது மாநாடுன்னு சொன்னாங்க, இது சத்தமா கிடக்குது. இதைத்தான் தரீக்கத்துங்கிற பேர்ல, திக்ர் மஜ்லிஸ்ங்கிற பேர்ல, ஹல்காங்கிற பேர்ல செய்து கொண்டிருக்கிறார். இது திக்ரா? ஹூ ஹூனா ஒரு திக்ராங்க. ஹூனா என்ன? அரபில ஹுவ என்றால் அவன். அந்த வார்த்தையினுடைய சுருக்கம் தான். அதை கூட முழுசா சொல்லல. ஹூ ஹுவன் சொன்னா அவன். ஹுவ என்று கூட முழுமையா சொல்லாம ஹூ 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 ஹூன்னு சொன்னா இது எப்படி? இது எப்படி திக்ராக எடுத்துக்கொள்ளப்படும்? அடுத்து என்ன? அஹ் 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 அஹ். அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அல்லாஹ்வுல வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து, அல்லாஹ் இஹ்னு முடியுதுல, அந்த லாஸ்ட் எழுத்து ஆ இஹ் அஹ் அஹ் அஹ். இது ஒரு திக்ர். அந்த ஷேக் நாயகட்டத்தில் முரீது பெற்றவர் வருவார், எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு திக்ர் செய்யுங்க. எப்படி செய்யறது? அஹ் 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 இப்படியே கத்திக்கிட்டு இருக்கணும். அடுத்து திடீர்னு எவனுக்காவது ஜோஷி கிளம்பும். அவர் உன் இடையில சொல்வார், ஹக்கு தூ ஹக் ஹக்கு தூ ஹக் ஹக்கு தூ ஹக். எல்லாம் கொட்டடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள கொட்டு, பாட்டு, ட்ரம்ஸ் எல்லாமே இருக்கும். திக்ர் மஜ்லிஸ் நடக்குதான். என்ன? ஹக்கு தூ ஹக் ஹக்கு தூ ஹக். இது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில பலரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்களா இல்லையா? தரிக்காங்கிற பேர்ல திக்ரை இப்படிலாம் செய்யலாமா? திக்ர் என்பது அல்லாஹ்வை நாம் எண்ணி அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்து அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கணும். திக்ர் என்று சொன்னால் அதற்கென்று பல்வேறு ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திக்ர்களினுடைய ஒழுங்குமுறைகளை கற்பித்து தந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ்னு சொல்லலாம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இதுதானுங்க திக்ருடைய வாசகங்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய வாசகங்கள். அந்த திக்ருகளை கூட எப்படி சொல்ல வேண்டும்? வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக். நபியே, உம்முடைய இறைவனை உம்முடைய உள்ளத்தில் எண்ணி திக்ர் செய்யுங்கள்.
ஹீஃபத்தன் வ தூனல் ஜஹர், காலை மாலை நீங்கள் செய்யுங்கள். எப்படி? ஹீஃபா ரகசியமா திக்ர் பண்ணுங்க. தூனல் ஜஹர் சப்தம் இல்லாமல், உரத்த சப்தம் இல்லாமல் அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள், திக்ர் செய்யுங்கள். குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களை தவிர்த்து ஏனைய நேரங்களில் நம்முடைய திக்ர்கள் ரகசியமாக உரத்த சப்தம் இல்லாமல் அமைய வேண்டும். அதுதான் திக்ர் செய்யக்கூடிய முறை. இவர்கள் திக்ர் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தந்திருக்கிற முறைக்கு மாற்றமாக செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பங்கு கொண்ட சில நபித்தோழர்கள் குறிப்பிட்ட சில நேரத்தில் அல்லாஹ்வை உரத்த சப்தத்தில் அழைத்த பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் ஒன்றும் செவிடனை அழைக்கவில்லை, காது கேட்காதவனா, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ் கேட்கும்பா. உன் உள்ளத்துக்குள் நினைத்தாலும் சரி, மெதுவாக சொல்லிக் கொண்டாலும் அல்லாஹ் அதை செவியேற்பவன், அதற்குரிய விதத்திலேயே அல்லாஹ்வை அழைவுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர் செய்வதற்குரிய ஒழுங்குமுறைகளை சொல்லி தந்தார்கள். ஆனால் இவர்கள் அதற்கு மாற்றமா பாட்டு படிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, லைட்டை ஆஃப் பண்றது, கூத்தடிக்கிறது, குதிக்கிறது. எத்தனை வீடியோ உங்களுக்கு காட்டணும்? இந்த தரிக்காங்கிற பேர்ல இது போன்ற ஒரு மேடை இருக்கும், பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த ஷேக் முரீது, பையத்து கொடுக்குறாருல்ல, பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படியே உச்ச ஸ்தாயில போய் படிப்பாரா, கீழே இருக்கிற அவருடைய பக்தர்கள் பக்தி முத்தி போய் மேடையில் வந்து ஏறிடுவான். ஏறி அவரை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது. அவர் விடமாட்டுக்கிறாங்க, அவ்வளோ கட்டி பிடிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சபையில் போட முடியாது அப்படிப்பட்ட கிளிப்புகள். இதெல்லாம் தரிக்காங்கிற பேர்ல நடக்கும். வா, உனக்கு பக்தி வேண்டுமா, உன்னுடைய உள்ளத்தை நான் பக்குவப்படுத்துகிறேன், வா என்னிடத்தில் வந்து நீ முரீதை வாங்கு, என்னை நாடு, உனக்கு நான் பையத்து செய்து தருகிறேன். நான் சொல்லக்கூடிய வழிமுறையில் எதை பற்றியும் கேள்வி எழுப்பாமல் நான் திசை காட்டும் பாதையில் செல் என்று முஸ்லிம்களை வழிகெடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த தரிகா என்கிற பேரில் மறைவான ஞானம் தங்களுக்கு இருப்பதாக சொல்லி அந்த நம்பிக்கையை முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் புகுத்துகிறார்கள். ஆரம்ப காலகட்டங்களில் முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் வலுவாக ஏற்பட்டதற்கு இவை ஒரு காரணம். மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது என்று நம்புவதுதான் தௌஹீத். அதுதான் ஓரிரை கொள்கை. அதனால அல்லாஹ்வுடைய ஆற்றல், நாளைக்கு என்ன நடக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாளை மறுநாள் என்ன நடக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அடுத்த செகண்ட், அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய ஆற்றல். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் செவியேற்பவன், அவன் பார்ப்பவன். அல்லாஹ் கேட்கிற மாதிரி, அல்லாஹ் பார்க்கிற மாதிரி உலகத்தில் யாராலும் கேட்க முடியாது, பார்க்க முடியாது. அப்படி நம்பணும். ஆனால் முஸ்லிம்கள் மறைவான ஞானம் இவர்கள் நம்பக்கூடிய நாயகத்திற்கும் இவர்கள் நம்பக்கூடிய ஷேக் முரீதுமார்களுக்கு இருப்பதாக நம்பி அந்த வழிகட்டை நோக்கி மக்களை அழைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொன்னார்களா இல்லையா? நம்ம ஒன்னே ஒண்ணுதான் கேட்கும், இவர்கள் எந்த நாயகங்களை, குத்துப்பு நாயகம், கௌசு நாயகம், இன்னும் திருவாரூர் மாவட்டத்தை சுற்றி எந்தெந்த நாயகம்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களோ எல்லாரையும் சேர்த்துக்கங்க. இவங்களெல்லாம் விட மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் யாருக்காவது முஸ்லீமுக்கு மாற்று கருத்து இருக்குமா? இவர்கள் யாரை மகான்கள், இறைநேசர்கள் என்று சொல்கிறார்களோ இவர்களை விட பல மடங்கு மேலானவர், நாம் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் மக்களுக்கு? எனக்கு மறைவான ஞானம் இல்லை, நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. பகிரங்கமா அல்லாஹ் நபிகள் நாயகத்தை டிக்ளேர் பண்ண சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லவ் குன்து அஅலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனிய ஸூ இன் அன இல்லா நதீருன் வ பஷீர். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. நான் மறைவானவற்றை அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தால் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்திருப்பேன். என்னுடைய வாழ்வில் எனக்கு எந்த துன்பமும் ஏற்பட்டிருக்காது. நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை செய்தியை பெற்று உங்களை எச்சரிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாளர், அவ்வளவுதான். நான் அல்லாஹ்ட்டேருந்து எனக்கு செய்தி வரும், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் என்னுடைய வேலை. நாளைக்கு என்ன நடக்கும் இதெல்லாம் எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆலிமுல் கைப், மறைவானவற்றை அறிந்து கொள்ளக்கூடியவன் அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் தனக்கே மறைவான ஆற்றல் இல்லை என்று சொன்னார்கள். நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னாங்க. இவர்கள் யாருக்கு மறைவான ஞானம் இருப்பதாக நம்புகிறார்களோ இவர்கள் நபிகள் நாயகத்தை விட மேலானவர்களா? நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுக்காத ஆற்றல் இவர்களுக்கு வந்து விட்டதா? இப்படித்தான் மக்களை நம்ப வைக்கிறாங்க. அவங்களாம் பெரிய மகான், எவ்வளவு நேரம் தொழுவாங்க தெரியுமா? 24 மணி நேரமும் ஒழுவோடு இருப்பார், பெரிய சூஃபி அப்படிங்குவாங்க. எந்நேரமும் ஒழுவோடு இருப்பார்.
24 மணி நேரமும் ஒழுவோட இருக்க முடியுமா? அப்ப இரவு நேரத்தில் தூங்குவதே இல்லையா? அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை. குறிப்பிட்ட ஒரு மகான் அல்லது குறிப்பிட்ட ஒரு இமாம சொல்வார்கள் 40 வருஷ காலம் இரவு நேரத்தில் இஷா தொழுது விட்டு அதிலிருந்து காலை ஃபஜ்ர் வரை ஒழுவோடு இருப்பார்கள். 40 வருஷமா ஒழுவோடு இருந்தாங்க. 40 வருஷமாவா இரவுல தூங்கவே இல்லை? சாத்தியமா அது? 24 மணி நேரமும் ஒரு மனிதனால் ஒழுவோடு இருப்பது சாத்தியமா? அவன் நம்ம சாப்பிட்றான், குடிக்கிறான், சாப்பிட்ட சாப்பாடு குடிச்ச ஆகாரங்கள்லாம் வெளியே போகணும், சிறுநீராக மலமாக வெளியே செல்ல வேண்டும். 24 மணி நேரமும் எப்படி அவன் சிறுநீர் கழிக்காமல் இருக்க முடியும்? அப்ப எப்படியான ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டமைக்கிறார்கள்? நம்மள மாதிரி மகான் கிடையாது, ஷேக் நம்மள மாதிரி இல்லை, பெரிய ஆற்றல் உள்ளவர், 24 மணி நேரமும் ஒழுவோடு இருப்பாரு. அவர் வேற நம்ம வேற. அவர் சாதாரணமா நம்முடைய பார்வையை போன்றா கிடையாது. இங்கிருந்து கொண்டே மக்காவில் என்ன நடக்குது என்பதை பார்ப்பார். சுத்தி ஒரு 4 பக்தர்களை வச்சிருப்பாங்க. உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்களா, திடீர்னு சொம்புல கொஞ்சம் தண்ணீர் எடுத்து சு அப்படிங்கிறது. ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பதறி போவார். என்ன ஷேக் என்னாச்சு? இல்லை, காபத்துல்லாவுக்குள்ள ஒரு நாய் வர பார்த்துச்சு, அதான் விரட்டி விட்டேன். இது மக்காவில் வர நாய் ஒரு விரட்டுறாராம். எங்கிருந்து விரட்டுறாரு? இங்கிருந்துகிட்டு திருவாரூர்ல அடியக்கமங்கலத்தில் இருந்துகிட்டு ஒரு சொம்பு தண்ணீர்ல லேசா தண்ணீரை கவிழ்த்து அதை சூன்னு துரத்தி விட்டு விரட்டி விட்டாராம். அங்க விரட்டுறதுக்கெல்லாம் போலீஸ் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. இவர் இங்கிருந்து அதால முடியாத காரியத்தை இவர் செய்யறார். அப்ப கீழே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்படியான ஒரு எண்ணம்? மகான் எப்பேற்பட்டால் இங்க இருக்கிறாரு, மக்காவில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுதே, அங்கு வரக்கூடிய நாயை இங்கிருந்து கொண்டே விரட்டுகிறார். இப்படி ஒரு மூட நம்பிக்கை. இதெல்லாம் ஓரிரை கொள்கைக்கு எதிரானது இல்லையா? திடீர்னு என்ன செய்வாருங்க, சுத்திக்கிட்டு இருப்பாரா, அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. நீங்க போங்க, நாளைக்கு பேசலாம் அப்படிங்குவார். பின்னால் உள்ளவங்க திருன்னு முழிப்பாங்க. ஷேக் என்னாச்சு? இல்லை, ஒரு ஜின்னு வந்துச்சு, நம்ம 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 கிட்ட பையத்து வாங்கின ஜின்னு தான். எது ஜின்னுலாம் பையத்து வாங்குது? நம்ம கிட்ட பையத்து வாங்கின ஜின்னு தான் வந்துச்சு, ஒரு செய்தி சொல்ல வந்தது, நீங்கெல்லாம் இருக்கிறீங்களா, உங்களை அனுப்பிட்டு அப்புறமா ஃப்ரீயா பேசிக்கிறது. ஷேக் ஓகே ஓகே சரி ஷேக், நீங்க சொன்னா சரி, நீங்க சொல்லிட்டா சரி. அப்ப ஜின்களை வசப்படுத்தி வைத்திருப்பதாகவும், கண்ணுக்கு தெரியாத அந்த ஜின்கள் அவருடைய கண்களுக்கு மட்டும் தெரியக்கூடியதாகவும், அந்த ஜின்களத்தில் உரையாடுவதாகவும் எப்படியெல்லாம் மக்களை நம்ப வைக்கிறாங்க. இதனங்க மறைவான ஞானம் தங்களுக்கு இருப்பதாக வாதிடுவது. இந்த வாதிடுதலை முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் புகுத்தி விட்டதற்கு பிறகு தௌஹீத் எப்படி அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்? எப்படி ஓரிரை கொள்கையின்படி செயல்பட முடியும்? இதையெல்லாம் நம்புறதுனால தான் யார் எதை சொன்னாலும் அவர்களுக்கும் அந்த ஆற்றல் இருப்பதாக நம்பி விடுகிறார்கள். ஒரு காலத்தில் முஸ்லிம்களை ஏமாற்றினார்கள் அல்லவா, வெத்தலையில் மை தடவி போட்டு பார்க்கிறது அப்படிங்குவார். ஏதோ பொருளை காணும், வீட்டில் உள்ள பொருளை காணும், வாகனத்தை காணும், பிள்ளைய காணும்னு போனோம்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை பண்றது இல்லை. தெருவுக்கு தெருவு, ஊருக்கு ஒரு வெத்தலையில் மை தடவி பார்க்குற குரூப்னு ஒரு குரூப் இருந்துச்சு, இப்போ அது இல்லை. அந்த குரூப்கிட்ட போய் கேட்கறது, என் வீட்டில் ஒரு பொருளை காணும், பிள்ளைய காணும், அப்படியா? ஒரு வெத்தலையில் மை தடவி பார்ப்பார். அங்கே என்ன தெரியும்? வெத்தலைன்னா சுண்ணாம்பு தடவி சாப்பிடு, அதை விட்டு மைய தடவி இப்படியே பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு. உன் பிள்ளை வேற எங்கேயும் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறான், அடியக்கமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான், போய் கூப்பிட்டுக்க. இவர் அதை நம்பி அங்கே போயிடுவார். போய் திரும்ப வருவார். ஷேக் அங்கே இல்லையே, போயிட்டான்ப்பா, அவன் பஸ் ஏறி போயிட்டான்ப்பா, திருவாரூர் பஸ் ஏறி போயிட்டான், அதுக்கு முன்னால் நீ போயிருக்க வேண்டாமா? அடுத்து பார்த்துருவோம், அதுக்கு ஒரு 500 ரூபா செலவாகும். அந்த காலத்தில் 50 100, திரும்ப ஒரு 100 ரூபா கொடுங்க, அடுத்த வெத்தலையில் மை தடவி போட்டு பார்ப்போம். கடைசி வரையும் சொன்னபாடு இருக்காது. எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு அட்டூழியங்கள் தமிழகத்தில் நடைபெற்றது. இந்த ஓரிரை இப்படியான மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு காலத்தில் நாமும் நம்பியவர்கள் தானே. இஸ்லாத்திற்கு எதிரான, தௌஹீதுக்கு எதிரான இப்படிப்பட்ட நம்பிக்கைகளில் நாமும் ஒரு காலத்தில் இருந்தோம். குர்ஆனை வாசிக்கின்ற பொழுது, நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது, இதுவெல்லாம் தௌஹீதுக்கு எதிரானது, ஓரிரை கொள்கைக்கு எதிரானது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை நம்புவதை போல் உலகத்தில் யாரையும் எந்த பொருளையும் நம்பக்கூடாது என்கிற அந்த கொள்கையினுடைய உறுதி நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது, தர்கா தவறு, தாயத்து தப்பு, தட்டு தகடு அவற்றையெல்லாம் நம்புவது தவறு, சூனியத்தை நம்புவது தவறு, கந்திருஷ்டியை நம்புவது தவறு, இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரானது. ஜோசியத்தை நம்புவது தவறு, இஸ்லாத்திற்கு எதிரானது. தரிகா என்கிற பேரில் முஸ்லிம்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ இவைகள் தவறு. புரியுறமா இல்லையா? புரிஞ்சுதானே வந்திருக்கிறோம். இதே அதிலேயே உழன்று கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் புரிய மறுக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிற ஏகத்துவத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை எப்படி உருவாக்கினார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு அதி சிறப்பான ஆற்றல் சக்தி இருப்பதாக ஒரு தவறான நம்பிக்கை மேலெழுந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தவறு என்று பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் மேல வைக்கிற நம்பிக்கை யார் மேல வைக்க கூடாது என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் மரணித்து விடுகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆண் மகன், ரொம்ப பாசமா பிரியமா இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க. ஏனைய வரலாற்று செய்திகளில் ஏனைய பிள்ளைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இப்ராஹிம் என்கிற மகன் இறந்த பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கவலையில கண்ணீர் வடிக்கின்றார்கள். அந்த நேரத்திலேயும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல் ஐன ததுமா, கண்கள் கண்ணீரை வடிக்கின்றது, ஒல் கல்பு தஹசுன், உள்ளம் கவலைப்படுகிறது. ஆனாலும் இப்ராஹிமே, உம்முடைய பிரிவால் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத வார்த்தைகளை நாம் சொல்ல மாட்டோம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வை பழிக்கும்படியான, அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற விதியை மறுக்கும்படியான சொற்களை ஒரு முஸ்லிம் பயன்படுத்தக்கூடாது. அதை நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். துன்பம் தான், கவலையாத்தான் இருக்கு, ஆனா அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் நபிகள் நாயகம் சொன்னார். இன்றைக்கு முஸ்லிம்கள் சாதாரண துன்பம் ஏற்பட்டு விட்டாலே காலத்தை பழிக்கிறார்கள். தான் எதிர்பாராத விதத்தில் குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வை பழிக்கிறார்கள். இறைவா, உனக்கு கண்ணு இல்லையா? என் வீட்டு பிள்ளை தான் கிடைச்சானா? அவன்லாம் நல்லா தானே இருக்கிறான். யார் இவங்க, யாரு 2-3 பேரை லிஸ்ட் போட்டுருவாங்க. அவன்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும் இப்படி ஒரு துன்பமா? அல்லாஹ்வை பழிப்பார்கள், அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற விதியை பழிப்பார்கள். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நாங்கள் நபிகள் நாயகம். அந்த அப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்த பொழுது மக்களில் சிலர் பேசிக் கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அன்றைக்கு கிரகணம், அந்த கிரகணத்துக்கு காரணமாக அந்த மக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இழப்பு ஏற்பட்டுச்சுல, நபிகள் நாயகத்தின் மகன் இறந்து விட்டார், நபிகள் நாயகம் துன்பப்படுகிறார்கள், அந்த துன்பத்தின் வெளிப்பாடாக விளைவாகத்தான் கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது, சூரியனே துக்கம் அனுஷ்டிக்கிறது என்று பேசிவிட்டார்கள். இது நபிகள் நாயகத்தின் கவனத்திற்கு வருகிறது. பொதுவாக ஒரு மனிதன் ஒரு மிக பெரும் துன்பத்தில் வாழுகின்ற பொழுது தம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நிதானமாக கவனிக்க மாட்டான். என்ன பேசுறாங்க, ஏது எப்படி நடக்குது, அதையெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அவங்க முழு கவனமும் அந்த இழப்பின் மீது குவிந்திருக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேச்சை கேட்ட பொழுது பொறுமையா இருக்கல, எல்லா மக்களை வாங்கட்டாங்க. எல்லாம் வாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என் வீட்டில் இறப்பு ஏற்பட்டதற்காக இப்படி ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டதாக சொல்கிறீர்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் அத்தாட்சி, லா யன்கஸிஃபானி லிமௌத்தி அஹதின், யாருடைய மரணத்திற்காகவும் அவை துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை. பிறப்புக்கோ மரணத்திற்காகவோ, மனிதர்களுடைய பிறப்புக்காகவோ மனிதர்களின் இறப்புக்காகவோ துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிப்பா. காலத்தை சுழற்றுவது அல்லாஹ், அல்லாஹ் தான் காலத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். என் வீட்டில் ஒரு இழப்பு ஏற்படுகிறது என்பதால் அல்ல, எனக்கு எந்த சிறப்பு சக்தியும் இல்லை என்று சொன்னார். எப்படி நபிகள் நாயகம் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள்? தௌஹீதுக்கு மாற்றமா, ஓரிரை கொள்கைக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கை மக்களிடம் எழுகின்ற பொழுது, அதுவும் தம்முடைய வீட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை ஒட்டி எழுகின்ற பொழுது ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வின் தூதர் அதனை தவறு என்று விளக்கி விடுகிறார்கள். இது தௌஹீதுக்கு மாத்தம், இதை பேசாதீர்கள், இதை கேட்காதீர்கள். இப்படிப்பட்ட பேச்சு அல்லாஹ்வால் கண்டிக்கப்படுகிற பேச்சு. அதே போல் நபிகள் நாயகம் நபித்தோழர்களை ஒரு பயணத்திற்கு அழைத்து செல்கின்ற பொழுது நபித்தோழர்களில் சிலர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எப்படி அவர்களுக்கு யூதர்களுக்கு தாத்து அன்வாத் என்கிற ஒரு புனித மரம் இருக்கின்றதோ அதுபோல் எங்களுக்கு ஒரு புனித மரத்தை நீங்கள் ஏற்படுத்துங்களே. நாங்கள் பயணம் சென்று வருகின்ற பொழுது அந்த புனித மரத்தில் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை தொங்க விட்டுக் கொள்வோம், அதில் ஓய்வெடுப்போம், எங்களுக்கு ஒரு மரத்தை புனிதப்படுத்துங்கன்னு கேட்டாங்க. அந்த கோரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். இது ஓரிரை கொள்கைக்கு மாற்றமான கோரிக்கை. என்ன பேசுறீங்க? மரத்தை புனிதப்படுத்துறதா? இந்த உங்களுடைய கோரிக்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாய மூசா நபியிடத்தில் அவர்களுக்கு பல கடவுள் இருந்ததை போல் எங்களுக்கும் பல கடவுளை ஏற்படுத்துங்கள் என்று சொல்வதை போல் அல்லவா இருக்கிறது. எதுக்கு முந்தைய சமுதாயத்தை பார்க்கிறீங்க? அவர்களின் தவறான நம்பிக்கை ஏன் பார்க்கிறீர்கள்? நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை தவறு. ஏகத்துவத்திலிருந்து விலகி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் கண்டிக்கிறார்கள். என்ன புனிதம்? அல்லாஹ் எதை புனிதம் சொல்லியிருக்கிறானோ அதுதான் புனிதம். அல்லாஹ் புனிதப்படுத்தாத எதையும் நாம் புனிதப்படுத்த இயலாது. இந்த கோரிக்கை தவறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார். அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அப்படித்தான் உருவாக்குனாங்க. அதற்கு பிற்பாடு
லாத்து அன்வாத்து என்று கேட்ட அதை போன்ற ஒரு புனித மரம் என்று ஒரு மரத்தை கை காட்டி கேட்டார்கள் அல்லவா, அந்த மரமே வெட்டப்பட்டு விட்டது. எந்த மரம் என்று நபித்தோழர்களுக்கு தெரியாத வகையில் ஆகிவிட்டது. அதன் பேரை சொல்லி கூட ஒரு புனிதம் என்கிற ஒரு நம்பிக்கை வந்துவிடக் கூடாது என்று சொல்லி இன்றைக்கு மகான்கள் பேர் அப்படித்தானே ஏற்படுத்துறாங்க. அந்த மகான் எங்க ஊருக்கு வந்தாரு, அந்த மகான் இந்த குளத்துல தான் குளிச்சாரு, அந்த மகான் இந்த இடத்துல தான் நின்னாரு, இங்க தூங்குனாரு, அதன் பேர்ல தானுங்க கட்டடங்கள் கட்டுறாங்க. அதன் பேரில் தானே மக்களுக்கு மத்தியில் புனிதம் என்று நம்பிக்கையை உருவாக்கி அதை வழிபடக்கூடிய இடமா மாற்றி விடுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இடமாக மாற்றி விடுகிறார்கள். அது தவறு என்று நபிகள் நாயகம் கண்டிச்சாங்க. அப்ப இதைத்தான் நாங்கள் முஸ்லிம்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றோம். எங்களுடைய பொருளாதாரங்களை செலவிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? நம்முடைய வாழ்க்கையில தௌஹீத் மிக முக்கியமானது. ஏனைய விஷயங்கள்ல நாம் சில குறைபாடுகளை கொண்டவர்களாக இருந்தாலும், மனிதன் என்கிற முறையில் நம்மிடத்தில் சில பலவீனங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் நாடினால் அந்த பலவீனங்கள் மறைக்கப்படும். அல்லாஹ் நாடினால் அந்த பலவீனங்கள் நாளை மறுமை நாளில் மறைக்கப்பட்டு அதற்குரிய தண்டனையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அல்லது தண்டனை வழங்கியதற்கு பிற்பாடு அல்லாஹ் அந்த மக்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். ஆனால் இறைவனின் கருணையை முழுவதுமாக தடுக்கக்கூடிய மாபாதக செயல் இணை வைப்பு, ஓரிரை கொள்கைக்கு எதிரான செயல்பாடுகள். அதிலிருந்து முஸ்லிம்கள் விலகி தம்முடைய வாழ்க்கையில் இறை தூதர்கள் எந்த ஓரிரை கொள்கையை கடைபிடித்தார்களோ, இறை தூதர்களின் வழி நடந்த நன்மக்கள் எந்த தௌஹீதுக்காக வாழ்ந்து மரணித்தார்களோ, அதே தௌஹீதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்கிற செய்தியினை சொல்லியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.